வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். ஆ ஒரு கேள்வி. பிரதர், பொறந்த தேதி, மாதம், வருடம் வச்சு ராசி, நட்சத்திரம் சொல்ல முடியுமா? பிறந்த தேதி, பிறந்த இடம், பிறந்த நேரம் வச்சு ஆ வருடம் சொல்லலாம். தேதி, மாதம், இடம், அதுக்கப்புறம் பிறந்த நேரம், மிக முக்கியமாக பிறந்த நேரம். இதுல நெறைய பேர் வந்து நெனைக்கிறாங்க, இங்க நமக்கு இன்னும் அந்த லக்னத்தினுடைய அவேர்னஸ் இப்போ வந்து நெறைய வந்துட்டுருக்கு. ஓகேங்களா? லக்னம் அப்படின்றதனுடைய முக்கியத்துவம். ஏன்னா கடந்த காலங்கள்ல வந்து நான் ஒரு விஷயத்த நேத்து கூட ஒருத்தர்கிட்ட சொன்னேன். இவ்வளவு நாளு 2020 21 நான் சோசியல் மீடியாக்குள்ள வந்து, அஷ்டம சனி அப்படின்னு ஒண்ணு சொல்ற வரைக்கும் மலேசியால யாருமே அஷ்டம சனிலாம் பேசலங்க. யாராவது ஒருத்தர் பேசுனாரு, அவரு பேசினேன், அவரு பேசினேன்னு சொல்லுங்க. யாருமே 7:30 சனி வருது கல்யாணம் பண்ணிக்கங்க. 7:30 சனி முடியறதுக்குள்ள கல்யாணம் பண்ணிருங்க. அது நடக்கிறதுக்குள்ள கல்யாணம் நடந்துருங்க. இதுக்கப்புறம் கல்யாணம் நடக்காது. இப்படி சொல்லிக்கிட்டு இருந்த ஜோதிடர்கள் தான் நெறைய பேர் இருந்தாங்க. ஓகேங்களா? சரி. இந்த இடத்துல அஷ்டம சனியே கொஞ்சம் மிக முக்கியமாக அஷ்டம சனினாலே மலேசியால இருக்க எல்லாருக்குமே என்னோட ஞாபகம் தான் வரும். ஏன்னா, நீங்க கேட்கிற டைம விட்டு நீங்க கேட்காத டைம்ல இருந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அஷ்டம சனி, அஷ்டம சனி, அஷ்டம சனி, ஜென்ம சனி, ஜென்ம சனி, ஜென்ம சனி. ஓகே. இந்த அமைப்புகள்ல லக்னத்தினுடைய தன்மையும் இப்ப நெறைய. ஆனா லக்னத்தை பத்தியான விழிப்புணர்வுகள் இப்போ மலேசியால நெறைய இருக்கு. இன்னொரு விஷயம். நேத்து கூட ஒரு ஒருத்தர் பேசினாருங்க. ஒரு 23 நிமிஷம் தான் பேசினாரு. நான் ஜாதகமே பார்த்ததில்ல பிரதர். என்ன பிரதர் எல்லாம் இப்படி சொல்லிட்டீங்க? நான் என்ன கேட்கிறதுன்னே தெரியலையே! அப்படின்னு சொன்னாரு. ஜோதிடம் போட்டு இப்படியெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லங்க. இருக்கிற விஷயத்த மட்டும் சொன்னா போதும். இதுல இன்னொரு விஷயம். என்ன அப்படின்னா, இந்த பரிகார அமைப்புகள்ல நேத்து கூட ஒருத்தர் கேட்டாரு. அது எப்படி நீங்க ஒரே வார்த்தையில பரிகாரம் இல்லன்னு சொல்லிடுறீங்க? நான் பண்ணி பார்த்தேனே. நான் இதே மலேசியால இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடர்கிட்ட போயிட்டு 3 பேஜுக்கு விதவிதமா 3 ஏஃபா அவங்களே குடுப்பாங்க. நம்ம எழுதிட்டு வரணும். எழுதிட்டு வந்துட்டு, இங்க பண்ணும்போது ஒண்ணுமே ஆவல. இங்க கோச்சார் அமைப்புகள் என்ன இத விட்டுட்டு வேற பேசுறீங்க அப்டின்னா ஒரு விஷயம். கோச்சார் அமைப்புகள்ல நீங்க கடுமையான மன அழுத்தத்தில இருக்கீங்க அப்டின்னா, உங்களுடைய முன்னோர் வழிபாடையும், குலதெய்வ வழிபாட முதலாவது நிலையாக செய்யுங்க. அதுக்கு அடுத்த நிலையில இறை வழிபாடு செய்யுங்க. ஓகேங்களா? என்னதான் நீங்க குட்டிக்காரன் நடிச்சாலும் 2 1/2 வருஷம் கழிச்சு தான் எதுவும் நடக்கும் நன்மையாக. இப்ப கேள்விக்கு வருவோம். இதுல லக்னம்ன்றது மிக முக்கியம். லக்னம் எதனோட அடிப்படையில வருது? உங்களுடைய பிறந்த தேதி. ஒரு நாளைக்கு லக்னம் 1:56 நிமிடத்திலிருந்து 2:06 நிமிடம் வரைக்கும் லக்னம் முன்ன பின்ன இருக்கும். 12 லக்னங்களும். ஓகேங்களா? இது கொஞ்சம் கொஞ்சம் டீட்டெயிலா போணும். அவ்வளோ டீட்டெயில் நமக்கு தேவையில்ல. நீங்க என்ன லக்னம்? அதற்கப்புறம் நீங்க என்ன நட்சத்திரம் இப்ப நீங்க வந்து நீங்களே இன்னொரு இடத்துல கமெண்ட் போட்டிருந்தீங்க. நான் சிம்ம ராசி. எனக்கு இப்ப என்ன தசை ஓடுது அப்படின்னு கேட்டீங்க. ரொம்ப சிம்பிள்ங்க. கூகுள் போங்க. கூகுள்ல சும்மா ஒரு சார்ட் ஏதாவது தேடி, அதுல போய் உங்களோட டீட்டெயில போட்டு நீங்க என்ன தசையில இருக்கீங்க? என்ன ராசி, என்ன லக்னம், இப்ப என்ன தசையில நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத ஒரு அடிப்படையில தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா, இப்ப பல பேர் வந்து அடிப்படை ஜோதிடம் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஜோசியம் பார்க்கவே வர்றீங்க. அதனால மிந்தி மாரி ஏமாத்துறது, இந்த சொல்றது, அத சொல்றது, வீட்ல உள்ளவங்க மேல பழி போடுறது, அதெல்லாம் இனிமே சொல்ல முடியாது. தாத்தா கை பிடிச்சு இழுத்துட்டாரு, பாட்டி கிணத்துக்குள்ள குதிச்சுட்டாங்க. இந்த கதைலாம் இனிமே ஜோதிடத்தோட அடிப்படையில செல்லவே செல்லாது. மக்கள்கிட்ட விழிப்புணர்வு வந்துருச்சு. இதுல உங்களுடைய தசாபுத்தி என்ன ஒரு ஒரு பார்ட் பண்ணுது அப்படின்னா, உங்கள் வாழ்க்கை சம்பவங்களை நிர்ணயிக்கிறது தசாபுத்தி தான். எப்போ உங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது? எப்போ உங்களுக்கு வீடு வாங்க போறீங்க? எப்ப திருமணம் நடக்க போகுது? இது மாதிரியான அமைப்புகள்ல. இப்ப நீங்க சிம்ம ராசின்னு மட்டும் குடுத்திருந்தீங்க. ஒருவேளை நீங்க சிம்ம ராசியில மக நட்சத்திரமா இருந்தீங்கன்னா, நீங்க பிறந்தது கேது திசையில பிறந்திருப்பீங்க. ஒருவேளை சிம்ம ராசி பூர நட்சத்திரமா இருந்தீங்கன்னா, நீங்க பிறந்தது சுக்கிர திசையில பிறந்திருப்பீங்க. இந்த சுக்கிரன் உங்களுக்கு நல்லது பண்ணணும்னா, நீங்க சுக்கிரன் சார்ந்த அமைப்புகள்ல இருக்கக்கூடிய லக்னத்தின் அடிப்படையில இருக்கணும். ஆனா, இதுல ஒரு ரிஸ்க் இருக்கு. 20 வருஷத்துல சுக்கிர தசை முடிஞ்சிரும். அப்ப 20 வருஷம் கழிச்சு அடுத்து வரக்கூடிய சூரியன், சந்திரன், செவ்வாய் திசைகள் உங்களுக்கு யோக பலன்களை செய்ய மாட்டாரு. நீங்க ரிஷப துலாம் லக்னமாக இருந்து சுக்கிர அணி லக்னங்களாக இருக்கும்போது. அப்ப நீங்க சூரியன் 20 வயசுக்கு மேற்பட்டு நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு அப்படின்ற அமைப்புகள்ல இருக்கக்கூடிய லக்னத்துல பொறந்தீங்கன்னா, அடுத்தடுத்த இந்த யோக தசைகள் அப்படின்ற தன்மையில, இங்க கடுமையான கஷ்டங்கள் இருக்காது. லக்னம் லக்னாதிபதியின் வலுவுக்கேற்ப. இங்க இங்க ஒருத்தர் எப்படிப்பட்ட வாழ்க்கைய வாழ்வார் அப்படின்றத இந்த ஒரு ப்ரீவியஸ்ல ஒரு மில்லியனர் ஜாதகம் போட்டிருக்கோம் பாருங்க. லக்னத்தையும், ராசியும் பாருங்க. எந்த அளவுக்கு ஒளியா இருக்கு, அந்த அளவுக்கு ஒருத்தர் சிறப்பா இருப்பாருங்க. ஓகேங்களா? அப்ப லக்னத்தை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய வாழ்க்கை. அன்னைக்கு ஒருத்தர் என்ட்ட பேசினாரு. கும்ப லக்னத்த பத்தி யாருமே இப்படி பேசல. நீங்க என்ன இவ்ளோ இதா பேசியிருக்கீங்க. நான் நீங்க சொன்ன அத்தனையிலயும் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இது எந்த அளவுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தாரு. ஏன்னா, லக்னத்தின் அடிப்படையில தான் உங்களுடைய செயல்பாடு அமைப்புகள் இருக்கும்.
அதுக்கப்புறம் எந்த கிரகம் உங்க ஜாதகத்துல சுபத்துவமா 2 10ஆம் அமைப்புகளோட தொடர்புல இருக்கோ, அந்த தொழில்ல இருப்பீங்க. இல்லங்க நான் அந்த தொழில்ல இல்ல. அவயோக திசையில இருக்கீங்க. உங்கள பிளானட் வேற திசையில மாத்தி வச்சிருக்கு. பிக்காஸ் ஆஃப் உங்களுடைய அவயோக தசா. ஓகேங்களா? இவ்ளோ நுணுக்கம் இருக்குங்க ஜோசியத்துல. ஆனா இத விட்டுட்டு நம்ம ஒரு நாள் என்ன பார்த்துட்டு இருந்தோம்? 7:30 சனி, 7:30 சனி, 7:30 சனி, 7:30 சனி. ஓகேங்களா? நல்லது நடக்கும். எல்லாரும் நல்லா இருப்போம். வணக்கம்.